சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம். முக்கிய செய்தி. சென்னை பெரம்பூரில் உள்ள முதலமைச்சரின் எம்எல்ஏ அலுவலகம் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரி. வணக்கம். முதலமைச்சரின் எம்எல்ஏ அலுவலகத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. மக்களின் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன ஹரி? வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னை கொடுங்கூர் சேலவாயில் பகுதியில் உள்ள வேதப்பா முருகப்பா தெருவு மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு வீதிகளில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறிய பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தரமான தார் சாலை அமைக்க வேண்டும், கழிவுநீர் வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும், தெருவிளக்கு வசதி ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் பொதுமக்கள் முன்வைத்து வருகின்றனர். பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டினர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் விஜய் அலுவலகத்தில் முற்றுகையிட்டதாக தெரிய வந்தது. அப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் மழை காலங்களில் பொதுமக்கள் கடும் சிரமத்தையும் சந்திப்பதாகவும் கழிவுநீர் தேங்குவதால் சுகாதார பிரச்சனைகளும் ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறினர். மேலும் இரவு நேரங்களில் போதிய தெருவிளக்கு வசதி இல்லாததால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறித்தும் அச்சம் நிலவுவதாக தெரிவித்தனர். தங்களது பகுதியில் நிலவும் பிரச்சனைகளை குறித்து பலமுறை மனுக்கள் அளிக்கும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்வதாக கூறப்பட்டாலும் இதுவரை நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து தங்களது குறைகளை தெரிவிக்க பலமுறை அலுவலகத்துக்கு வந்த போதும் உரிய முறையில் தங்களது மனுக்களையும் வழங்குவதில்லை, சிரமம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் கூறினர். பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருகிறோம். எங்களது பகுதியில் தரமான சாலை, கழிவுநீர் வடிகால் மற்றும் தெருவிளக்கு வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். அதிகாரிகள் எங்களது கோரிக்கையை இனியும் தாமதப்படுத்தாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். முதலமைச்சர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பொதுமக்கள் அடிப்படையில் வசதிகளுக்காக போராட்டம் நடத்தும் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து தேவையான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதே அப்பகுதி மக்கள் எதிர்பார்ப்பதாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரி. சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம்.